இதே மாதிரிதான் காவியாவும் நிமிஷத்துக்கு 4 கேள்வி கேட்கும். நானும் பதில் சொல்ல முடியாம முழிச்சிட்டு இருப்பேன். அம்மா, அப்பா, குழந்தைகள் எல்லாரும் ஒன்னா விளையாடிட்டு இருக்காங்க. திடீர்னு ஒரு நாள் போய் இனிமே உங்களுக்கும் இந்த குழந்தைகளுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொன்னா எப்படி இருக்கும்? என்னங்க நீங்க ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? அப்படிப்பட்ட நிலைமையில இருக்க விஜி. இந்நேரம் நம்ம வீட்டுல எல்லா சொந்தக்காரங்களும் வந்து விசேஷம் ஜாம் ஜாம் நடந்துட்டு இருக்கும். எனக்கு இன்னைக்கு இங்க வந்ததுல இருந்து காவியா பிறந்தது, அதுக்கு காது குத்துனது, காவியாவையும் ஹரியையும் இந்த பீச்சுக்கு கூட்டிட்டு வந்து விளையாண்டது, இது எல்லாம் தான் எனக்கு ஞாபகம் வந்துகிட்டே இருக்கு. எல்லாமே நேத்து நடந்த மாதிரி இருக்கு. காலம் எவ்வளவு வேகமா ஓடுது பத்தியா? நீங்க இவ்ளோ ஃபீல் பண்ணுவீங்கன்னு தெரிஞ்சிருந்தா நான் வெளியே கூட்டிட்டு வர சொல்லிருக்க மாட்டேன். வீட்லயே இருக்கலாம்னு சொல்லிருப்பேன். சச்சா, உன் மேல எந்த தப்பு இல்ல விஜி. எனக்கு இப்பதான் எல்லாமே ரொம்ப தெளிவா புரியுது. இந்த விசேஷத்துல நம்ம இருந்திருந்தாலுமே மாமா ஏதாவது ஒரு பிரச்சனை கிளப்பி கண்டிப்பா நம்மளை அசிங்கப்படுத்தி இருந்திருப்பார். எப்படியும் பேசுறீங்க. ஃபங்க்ஷன்ல கலந்துக்க முடியலையேன்னு ஃபீல் பண்றீங்க. விஜய், எனக்கு சாதாரணமாவே இந்த 2 குழந்தைகள் மேலையும் ஒட்டுதல் அதிகம். இது நம்ம வீட்டாளுங்க எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? அந்த ஒரு காரணத்துக்காகவாது என்னை ஒதுக்காம இருந்திருக்கலாம்ல. எப்படி விஜய், எப்படி என் மேல இவ்வளவு பெரிய துவேஷம் வந்துச்சு? எனக்கு என் மேலே டவுட் வர ஆரம்பிச்சிருச்சு. அப்ப இத்தனை நாளா என் குடும்பத்து மேல வச்சிருந்த பாசமும் அக்கறையும் உண்மைதானாங்கிற டவுட் வந்துருச்சு. என்னங்க நீங்க, உங்களுக்கே இப்படி ஒரு சந்தேகம்? அப்படின்னா நீ சொல்றது உண்மையா இருந்துச்சுன்னா அது சம்பந்தப்பட்டவங்களுக்கு புரிஞ்சிருக்கணும் இல்லையா? என்ன பண்றது, அவங்களோட குணம் அப்படி. இது பாருங்க, நான் சொல்லிட்டேன்னு நீங்க வந்தீங்களே தவிர இங்க வந்ததுக்கு அப்புறமும் எந்த விஷயத்த நீங்க வேண்டாம்னு நினைச்சு வந்தீங்களோ அதத்தானே பேசிட்டு இருக்கீங்க, யோசனை பண்ணிட்டு இருக்கீங்க. வீட்டுல இருக்கிறவங்களுக்கு இதெல்லாம் புரியலன்னா கூட பரவாயில்ல, வீம்புக்குள்ள பேசிட்டு இருக்காங்க. இத பாருங்க, இந்த நேரத்துல காவியாவை பார்க்க முடியல, அவளுக்கு gift தந்து ஆசீர்வாதம் பண்ண முடியலன்னு நீங்க நினைக்கிறது ஒண்ணும் தப்பு இல்ல. ஆனா அதுக்காக உங்க மேல நீங்க தப்பு இருக்குன்னு ஃபீல் பண்றது தாங்க தப்பு. எனக்கு எவ்வளவு சங்கடமா இருக்கு தெரியுமா? பதறுது விஜய். நான் இயல்பாவே நம்ம குடும்பத்துல எல்லாரும் ஒன்னா இருக்குன்னு ஆசைப்படுவேன். ஆனா இன்னைக்கு அவங்க எல்லாரோடையும் எல்லா சொந்தக்காரங்களும் ஒன்னா இருக்காங்க. நம்ம 2 பேரை மட்டும் பிரிச்சு வச்சுட்டு தாங்க முடியல வச்சு. ஏங்க, இது ஒரு நாள் பிரச்சனைங்க. நாளைக்கோ இல்ல நாளானைக்கோ இந்த பிரச்சனை எல்லாம் சரியாயிட போகுது. இதுக்காக நீங்க ஏன் இவ்வளவு ஃபீல் பண்றீங்க? அப்படி இல்ல விஜய், எத்தனை வருஷத்துல நான் இல்லாம எங்க வீட்டுல நடக்கிற
மொத்த விசேஷம் இதான். நீங்க சாப்பிட்டீங்களா? சாப்பிடுங்க. வெத்தலை போடுங்க. இல்ல வேணாம். நல்லா சாப்பிட்டதுக்கு அப்புறம் வெத்தலை போட்டா ரொம்ப நல்லதுங்க. இல்லங்க எனக்கு பழக்கம் இல்ல. அப்படியா? ஆமா, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? கார்மெண்ட்ஸ் வச்சிருக்கேன். இது நம்ம கோபி தம்பி வச்சிருக்க அது மாதிரியா? ஆமா. கரெக்டா பாயிண்ட் பிடிச்சீங்க. அண்ணே, போஸ் கார்மெண்ட்ஸ் அதிபரான கதை உங்களுக்கு தெரியுமா? போஸ் முதல்ல நம்ம கோபி கிட்ட தான் வேலை செஞ்சுட்டாப்ல. அப்படியா? ஆமா. ஓஹோ. வேலை பாக்குற மாதிரி பாத்துட்டு இருந்தாலும் கூடவே போஸ் மனசுல தானும் ஒரு கார்மெண்ட்ஸ் ஓனர் ஆகணுங்கிற எண்ணம், விடாமுயற்சி, தன்னம்பிக்கை இதெல்லாம் நிறைய இருந்தது இல்ல போஸ்? போஸுக்கு கூர்மையான அறிவு, எல்லாத்தையும் நல்லா நோட் பண்ணிட்டு சமயம் பார்த்து தனி கார்மெண்ட்ஸ் ஆரம்பிச்சாப்ல. என்ன ஒரு பழமொழி சொல்லுவாங்களே, தீட்டின மரத்திலே பதம் பாக்குறதுன்னு, அதுக்கு இலக்கணமே போஸ் தான். என்னங்க பாக்கு போடுற பழக்கமே இல்லைன்னு சொன்னீங்க, இப்ப போடுறீங்க? எல்லாம் பழகிக்க வேண்டியதானே. ஒருத்தங்கிட்ட தொழில் கத்துக்கிட்டு தனி கடை போட திறமையை வளர்த்துக்கிற வரைக்கும் பாக்கு போட கத்துக்கிறதுல என்ன கஷ்டம்? மாமா, போஸ் அங்கிள் கிஃப்டா வாங்கி கொடுத்த இந்த விளக்க ஈஸ்வரி அத்தை உங்கள்ட்ட காட்டிட்டு வர சொன்னாங்க. சரி நீ போ. பரவாயில்லையா, வெள்ளி விளக்கு நல்லாதான் இருக்கு. போஸ் அங்கிள் கிஃப்டா வாங்கி கொடுத்த இந்த விளக்க ஈஸ்வரி அத்தை உங்கள்ட்ட காட்டிட்டு வர சொன்னாங்க. சரி நீ போ. பரவாயில்லையா, வெள்ளி விளக்கு நல்லாதான் இருக்கு. ஆமாயா, காஸ்ட்லி தான் வாங்கியிருக்கான். டேய், காசு இருக்கு வாங்கி கொடுக்குறான், உனக்கு ஏன்டா சங்கடம்? ஏய், எல்லாம் நம்ம கிட்ட இருந்து போன காசு தானே. இங்க இருந்து போறது வேற வழியில திரும்பி வருது. வந்தது கொஞ்சம், இன்னும் வர வேண்டியது அதிகம். கரெக்டா சொல்லுடா குமார். இந்த மாதிரி நம்ம காசை வசூல் பண்றதுக்கு நம்ம வீட்டுல அடிக்கடி ஃபங்க்ஷன் நடத்தணும் போல இருக்க. பாவம் சார் போஸ், இவங்க பேசின பேச்சுல அவன் முகமே மாறி போச்சு. நீ சொன்னது கரெக்ட் தான். ஆனா நம்ம வீட்ல இருந்து போஸ் கிட்ட போன பணத்தை கம்பேர் பண்ணா, நம்ம வருஷம் பூரா ஃபங்க்ஷன் வச்சுட்டே இருந்து போஸ் மொழியிட்டே இருந்தா தான் கரெக்டா வரும். அப்பவும் டேலி ஆகாது. போதும் தம்பி, விளையாட்டுக்கு பேசுறீங்க பார்த்தா நீங்க பாட்டு பேசிட்டே போறீங்க. என்ன பண்ண சொல்றீங்க மாமா? மனசுல இருக்கிற தன்னால வெளியே வருது. தப்பு தம்பி, அபாண்டம் இல்லது. என்ன பாண்டா? இந்த போஸ் பண்ண கோல்மால் உங்களுக்கு தெரியுமா? அப்படி என்ன பண்ணிட்டான்? இருங்கப்பா, இத பாருங்க. கோபியா பார்த்து ஒரு ஆர்டரை போஸ் கிட்ட அனுப்பி வச்சான். இவன் அதை கம்மி ரேட்டு கோட் பண்ணி பண்ணியும் கொடுத்துட்டான். இவன் கம்மியா பண்ணதுனால அவன் கோபி கிட்ட கொடுத்த ஆர்டரை கேன்சல் பண்ணி அதையும் இவங்க கிட்ட கொடுத்துட்டான். என்னடா புஷ்? இல்ல அந்த மாதிரிலாம் எதுவும் இல்ல. இத பாருப்பா, அந்த செல்வகுமார் போன் பண்ண உடனே கோபி கிட்ட கொடுத்த ஆர்டர் கேன்சல் பண்ணனா இல்லையா? நீ அழகா பண்ணி கொடுத்த, காசை வாங்கி கலால போட்ட. குமார் இருங்கப்பா, இதத்தான் தீட்ட மரத்திலே பதம் பாக்குறதுன்னு சொன்னேன். இல்லனே, அந்த மாதிரி நான் எதுவும் பண்ணல. ஏய் போஸ், எதுக்கு தேவலாம் வாதம் பண்ணிட்டு இருக்க? பேசாம தப்பு ஒத்துக்க. சரி இருங்க, இதெல்லாம் பேசுறதுக்கு இதுதான் பொருத்தமான நேரமா இல்ல இடமா? 4 பேர் வந்திருக்கிற இடத்துல நீங்களா கூப்பிட்டு வந்திருக்கிற ஒரு ஆளை இப்படிதான் நடத்துவீங்களா? கொஞ்சம் கூட நாகரிகம் இல்லாம. அதான் நீங்க சொல்றீங்களாக்கும். சார் கிளம்பு. வாடா போஸ். சம்பந்தி பண்ணிக்கணும். லட்சுமணா, ஒரு வழியா எல்லாம் நல்லபடியா நடந்து முடியுது. என்னாச்சுங்க? பெட்ரோல் தீர்ந்துச்சுன்னு நினைக்கிறேன். அச்சச்சோ. பக்கத்துல ஒரு பெட்ரோல் பங்க் இருக்கு, போட்டு போயிடலாம். அறிவில்லாத பசங்க. ஏன் சார் அந்த வீட்டுல யாருக்கும் மூளை வளர்ச்சியே இல்லையா? நம்ம வீட்டுல ஒரு ஃபங்க்ஷன் தான் நம்ம என்ன நினைப்போம்? வர்றவங்க முகம் கோணாம, எந்த பிரச்சனையும் இல்லாம, எல்லாமே நல்லபடியா நடக்கணும் தானே நம்ம நினைப்போம். ஆனா இவங்க ஏன்டா வந்தோன்னு ஆயிடுச்சு. பந்தில உட்கார வச்சு மூக்க இருக்கிற மாதிரி எல்லாம் நடந்துக்கிட்டாங்க. அவங்களோட குணமே அப்படிதாங்க.
சரி அவங்க குணம் அப்படி இருக்கட்டும். இந்த போஸ்க்கு என்னாச்சு? ஆனா உன்ன வேஷ்டியை வரைஞ்சு கட்டுறவன் இன்னைக்கு மட்டும் மள்ளு மட்ட மாதிரி இருக்கான். எனக்கே அவங்கள ஓங்கி அறையலாம் போல இருந்துச்சு. ஆனா இவன் எல்லா பேச்சையும் கேட்டுட்டு மண்ணு பாம்பு மாதிரி ஒரு ரோசமே இல்லாம இருக்கான். என்னங்க நீங்க கண்ட இடத்துல எல்லாம் அப்படி கோவப்பட முடியுமா? முதல்ல மாமா அப்படி பண்ணும்போது எல்லாரும் அவரை திட்டுவாங்க. ஏன் நான் கூட அவரை திட்டிருக்கேன். மத்த இடங்களை விடு சரோ. இன்னைக்கு அவன் கோவப்பட்டிருக்கணும். அப்பதான் அந்த மடையனுங்களுக்கு பயம் வரும். மாமாவை முறைக்குதான் நீ அந்த வீட்டுக்கு மாமன், அந்த வீட்டுல பொண்ணு எடுத்தவன் அப்படின்னு எல்லாரும் சொல்லுவாங்க. ஆனா நடைமுறையில நீ சிதம்பரத்துக்கு மகன் மாதிரின்னு சொல்லுவாங்க. அதனாலதான் மாமா இதெல்லாம் பொறுத்துட்டு போறாருன்னு நினைக்கிறேன். அப்பா இத்தனை நாளும் எப்படி நிறைய இடங்கள்ல அவமானங்களை சகிச்சுக்கிட்டு போறாரோ அதே மாதிரி மாமாவும் ஆயிட்டாருன்னு நினைக்கிறேன். என்னென்ன ஃபங்க்ஷன்ல எப்படி நடந்தது? அதை ஏமா கேக்குற? அந்த வீடும் அதுல இருக்கிற ஆளுங்களும் விவஸ்தை கெட்ட பசங்க. ஏன் என்னாச்சு? என்ன ஆச்சா? வழக்கம் போல கூத்தடிச்சாங்க. சரி அதை விடு. அம்மா எங்க? அம்மா இப்பதான் கோயில்ல இருந்து வந்தாங்க, உள்ள படுத்துட்டு இருக்காங்க. அதுக்குள்ள படுத்துட்டாங்களா? ஆமாண்ணே, வந்ததுல இருந்தே ரொம்ப டயர்டா இருக்குன்னு சொன்னாங்க, அதான் படுத்துட்டு இருக்காங்க. அம்மா அம்மா என்னமாச்சு? எங்களோட ஃபங்க்ஷனுக்கு வரேன்னு சொன்னீங்க, அப்புறம் உங்களை காணோம். பக்கத்துல எல்லாம் உங்களை தேடி பார்த்தேன் தெரியுமா? என்னை எதுவும் கேட்காத மாணிக்கம். நானே ரொம்ப நொந்து போயிருக்கேன். எதையும் சொல்ற நிலைமையில இல்ல. என்னன்னே தெரியல அண்ணே, ரொம்ப டல்லா இருக்காங்க. பேசுறதும் இப்படிதான் பேசுறாங்க. உடம்பு வேற சரியில்லை போல இருக்கு. உடம்பு சரியில்லையா? என்னமாச்சு? என்னமா பிரச்சனை? நான் வேணா ஆட்டோ கூட்டிட்டு வரட்டுமா? டாக்டரை போய் பார்க்கலாம். வேண்டாம் அண்ணே, செல்வனை டாக்டர் தான் கூப்பிட போயிருக்காங்க. அம்மா என்னம்மா பண்ணது சொல்லுங்கம்மா. மாணிக்கம், உன்கிட்ட கடைசியா ஒரு உதவி கேக்குறையா. இதுக்கு மேல நான் உன்னை தொந்தரவு பண்ண மாட்டேன். சேவியா? என்னம்மா இது? என்னம்மா இப்படி எல்லாம் பேசுறீங்க? உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க. எனக்கு ஒரு 20,000 ரூபாய் பணம் வேணும்டா. அதுக்கு பிறகு ஒரு நிழல் கூட படாம நான் ஒதுங்கிக்கிறேன். தயவு செஞ்சு குடுறா. ஏமா இப்படி எல்லாம் பேசுறீங்க? எதுக்கு உங்களுக்கு பணம்? வாங்க டாக்டர், உட்காருங்க. பரவாயில்ல, இருக்கட்டும். முள்ள முள்ள. என்னம்மா பண்ணுது உடம்புக்கு? நல்லா பிரீத் பண்ணுங்க, நல்லா இழுத்து விடுங்க. கண்ணை காட்டுங்க. கையை நீட்டுங்க. கையை நீட்டுங்க. ரொம்ப வீக்கா இருக்காங்களே. பிரஷர் வேற ரொம்ப லோவா இருக்கு, அனிமிக்கா இருக்காங்க. என்ன சொல்றீங்க டாக்டர்? இவங்க சாப்பிட்டு எத்தனை நாள் ஆச்சு? என்ன அப்படி முழிக்கிறீங்க? வயசான காலத்துல நேரத்துக்கு நல்ல ஆகாரம் சாப்பிடணும். இவங்க 2-3 நாளா சாப்பிடாம இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதான் இவ்வளவு வீக்கா இருக்காங்க. இவங்க சாப்பிடறதுக்கு குளுக்கோஸ் ஏதாவது கொண்டு வந்து கொடுங்க. சரிங்க டாக்டர். ஊசி ஏதாவது? இல்ல, தேவையில்லை. தேவைப்பட்டா நாளைக்கு ட்ரிப்ஸ் ஏத்திக்கலாம். அம்மா, வயசான காலத்துல நல்லா சாப்பிடணும், நல்லா ரெஸ்ட் எடுக்கணும். என்னம்மா?
மாணிக்கம் தொழில் எல்லாம் எப்படி இருக்கு? பரவாயில்ல டாக்டர், போயிட்டு இருக்கு. தொழிலை கவனிக்கிறதோட இல்லாம அம்மாவையும் நல்லா கவனிச்சுங்க. நல்லா சாப்பிடுறாங்களா, நல்லா ரெஸ்ட் எடுக்கிறாங்களா, எல்லாம் கவனமா பாத்துங்க. சரி டாக்டர். அப்ப நான் வரட்டுங்களா? அம்மா, உங்க மனசுல ஏதாவது பிரச்சனை இருந்தா தயவு செஞ்சு என்கிட்ட சொல்லுங்கம்மா. குமாரு, நான் கூட உன்னை என்னமோ சாதாரணமா நினைச்சேன்டா. தாய் மாமா முறைய அசைத்து விட்டிய பட்டுப்படவ மோதிரம் சொல்லி. லட்சுமணா, என் வெயிட் உனக்கு தெரியாது. என்ன இருந்தாலும் தாய் மாமங்கிற முறையை விட்டு கொடுக்க முடியாதுல்ல. சரியா சொன்ன. என்ன மாப்பிள சும்மா நொறேன்ட்டு ஆனாலும் மாப்பிள இவன் மீறின புழுகணிக்க இருப்பேன். அந்த புளிங்க ஆகாச புளிங்க விட்டாம்பார் ஒரு பொய். இவன் ஊர்ல என்னமோ இவன் பெரிய நாட்டாமா மாதிரியும், இவன் சொன்னா 18 பட்டி வண்டியை கட்டிட்டு கிளம்பி வந்துருமாமா இவன் புள்ள விசேஷத்துக்கு. வந்தாங்க இல்ல, வெறும் 8 பேரும் வந்தாங்க மாப்பிள. ஆனா 8 பேரும் 18 பட்டி செஞ்சு சோத்த சும்மா அப்படியே பாத்தி கட்டி சும்மா அப்படியே கலைக்கு உருண்டு அடிச்சாங்க. வரு சும்மா இவன மாதிரியே திங்கிறாங்க மாப்பிள. நல்ல வேலை நான் சமையல் பண்ணல. நான் சமையல் பண்ணதுன்னு வச்சுக்க, எல்லாரும் ஒரு வாரம் இங்கேயே தங்கி டேரா போட்டு நல்லா தின்னு தீத்துட்டு நம்மள ரோட்ல விட்டுருவாங்க. கரெக்டா சொன்னோமா. யாரா சுத்த ஓரங்கட்டத்தனமா இருக்கிற? அந்த 8 பேர்ல இருட்டுல பிடிச்ச கொள்ளுக்கட்ட மாதிரி ஜிங்கா பொங்கான 6 பேர் சாப்பிட்டாங்க. அந்த 6 பேர் இவன் சொந்தக்காரன், 2 பேர் தான் ஏன் சொந்தக்காரன். லூசாப்பா நீ. போடா லூசு. வாயில உருண்டா சொன்னா கோபியா, என்ன தாய் மாமனா இருந்துகிட்டு இவ்வளவு சீக்கிரம் வந்துட்டியே? நாங்கெல்லாம் வெளியூர்ல இருந்து எவ்வளவு சீக்கிரம் வந்திருக்கோம், நீ இங்க இருந்துகிட்டு இவ்வளவு லேட்டா வரலாமா? கோபி, நீயும் உன் பொண்டாட்டியும் ஃபங்க்ஷன் அவாய்ட் பண்ணிட்டு வெளியில போய் சுத்திட்டு வரதுல எனக்கு ஒன்றும் வருத்தம் இல்ல, சந்தோஷம் தான். ஆனா போனதான் போனீங்க, விஜயோட சொந்தக்காரங்களையும் கூட கூட்டு போயிடக்கூடாது. அவனுங்க இங்க வந்து அசிங்கம் பண்ணிட்டு முறைச்சிட்டு போயிட்டானுங்க. சரியான வம்பு பிடிச்சவனுங்க. என்ன உளறீங்க? நான் ஒன்னும் உளரல. விசேஷத்துக்கு வந்து விவகாரம் பண்றதுன்னா விஜயோட சொந்தக்காரங்களுக்கு வழக்கமாயி போச்சு. ரவியோட அப்பா 60ஆம் கல்யாணத்துல தாரா பண்ணானுங்க. ரவி அம்மா இறந்தப்ப 70 பஞ்சாயத்து. அலைவர் குளத்துல தீபாவளிக்கு ஒவ்வொரு முறை வச்சு பிரச்சனை பண்ணானுங்க. இங்க 7:30 கூட்டம் விட்டானுங்க. இங்க பாருங்க மாமா, யாரு 7:30 கூட்டுறது, யாரு விவகாரம் பண்றதுல எனக்கு ரொம்ப தெளிவா தெரியும். இனிமே நீங்க அவங்கள பத்தி பேசாதீங்க. நான் அனுபவப்பட்டதால தான் சொல்றேன். அந்த மாணிக்கம் என்னமோ பெரிய மனுஷன் மாதிரி கோச்சிட்டு மூஞ்சி தூக்கிட்டு போயிட்டான். அவனும் பெரிய மனுஷனா? இங்க பாருங்க மாமா, எனக்கு அவங்களையும் தெரியும் உங்களையும் தெரியும். இதுக்கு மேல அதை பத்தி பேசுனீங்க கோபி கொஞ்சம் பொறுமையா. என்னப்பா எவ்வளவுப்பா பொறுமையா போறது? என் பொறுமையா சோதிக்க உங்க வேலையா போய். கோபி, உன் பொண்டாட்டி சொந்தக்காரங்க செஞ்சதை நானும் பொறுத்துக்கிட்டு தான் இருக்கேன். போதும் மாமா, இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேச. கோபி, தராதரம் தெரியாதவங்க கிட்ட எல்லாம் பேசாது. நானும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்கு. இதுக்கு ஒரு முடிவு கட்டணும். எது வந்தாலும் காலையில பேசிக்கலாம். போய் படுத்து. காவியா, நீயா? பிரமாதமா இருக்க மாமா. நீங்க இந்த ட்ரெஸ்ல என்ன பார்க்கணும் தான் மேக்கப்லாம் கலைக்காம உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கேன். சூப்பரா இருக்க. எனக்கு என்ன சொல்லணும் சொல்லு விஜய். ஆமா, என் கண்ணே பற்றும் போல இருக்கு. அவ்வளவு அழகா இருக்கு. மாமா, நீங்க ஏன் ஃபங்க்ஷன்ல இல்ல? அது தவிர்க்க முடியாத சூழ்நிலை. முக்கியமான வேலை இருந்துச்சு. போய் சொல்லாதீங்க மாமா. அப்பா அம்மா மேல தானே கோவம். அதுக்கு ஏன் மாமா ஏன் ஃபங்க்ஷனுக்கு வரல? அப்படி இல்ல காவியா, தப்புதான். நானும் ஒரு முட்டாள்தனம் பண்ணிட்டேன். பெரியவங்க மேல உள்ள வருத்தத்துல உன்னை பத்தி நினைச்சு பார்க்காம வெளியில போனது தப்புதான் காவியா. ஆனா இனி என்ன ஃபங்க்ஷன் வந்தாலும் அத தடப்படல கூடவே இருந்து எல்லாத்தையும் நடத்திடுவோம். மாமா, இந்த ஃபங்க்ஷன் தான் முடிஞ்சு போச்சே மாமா.
மன்னிச்சுக்க காவியா. ஏதோ முட்டாள்தனமா இப்படி ஒண்ணு நடந்து போச்சு. இந்த ஃபங்க்ஷன் போனா என்ன, அடுத்து உன் காலேஜ் ஃபங்க்ஷன் வரும், உன் பர்த்டே வரும், இவ்வளவு ஏன் உன் கல்யாணமே நடக்கும். இருந்து தடபுடலா ஜாம் ஜாம் நடத்திட மாட்டோம். போதும் மாமா பேசுனதெல்லாம். முதல்ல என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. நான் எப்பவுமே எங்க அப்பா மாதிரி இருக்க மாட்டேன். நான் மாமா பக்கம்தான். எல்லாருமே வந்திருந்தாங்களா? ஃபங்க்ஷன் நல்லா நடந்துச்சா? என்னங்க இந்த அத்தை, நீங்களும் இல்லாம போயிட்டீங்களே. அதான் அவர் சொல்லிட்டாரேம்மா எல்லாத்தையும். இந்த ஃபங்க்ஷன்ல கலந்துக்காதது எங்க தப்புதான். சாரிம்மா. நல்லா இரு. இந்தாங்க. மாமா இனிமே எப்பவுமே ஓம் பக்கம்தான். என்ன சரி மாமா. விஜய், குடிக்க பால் எடுத்துட்டு வா. சரிங்க.